ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக வந்தோம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 7லேருந்து 8 பூண்டை நான் நல்லா இடித்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 3ஐயும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த பூண்டில் பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நான் நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இது கூட நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த சிக்கனை நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே இந்த சிக்கன் குக் ஆகணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு. ஒரு 80% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சீரகம், சோம்பு, மிளகு தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பவுடராக இருக்கிறதுனால நான் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மெஷர்மெண்ட்டை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பவுடராக அரைச்சி இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய், நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது கொத்தமல்லி தழையை நீங்கள் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். எந்த விதமான மசாலாவும் சேர்க்காம செய்கிற ரெசிபி இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.